அன்பார்ந்தவர்களே, ஏசாயா 66 அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்ட என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு சபைகளை குறித்ததான காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சபை அல்லது தேவாலயம், அந்த நாட்களிலே தேவாலயம் என்று அழைக்கப்பட்டது, இந்த நாளிலே சபைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அன்றைக்கும் ஆலயம், தேவாலயம் என்கிறது ஒரு கட்டிடமாக, கோபுரமாக அது கட்டப்பட்டதாக இருந்தது. இந்த நாளிலும் சபை கட்டிடமாக, கோபுரமாக, ஒரு கூடாரமாக, கூடி வருகிற ஸ்தலமாக இருக்கிறது. இப்படி கட்டப்படுகின்ற இந்த கட்டுமான காரியங்களிலிருந்து ஆராதிப்பதற்கு கூடி வருகிற நாம் யாவரும் அந்த நாட்களில் செய்தது போல இந்த நாட்களிலும் செய்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதாவது தேவாலயத்தை மையமாக வைத்து தொடங்கின அந்த நோக்கம், அது தேவாலயத்தை முக்கியப்படுத்தி விட்டார்களே தவிர கர்த்தரை முக்கியப்படுத்தாமல் மறந்து போனார்கள். அதே போல இந்த நாளிலும் சபை என்ற பெயரில் கட்டிடங்களை கட்டி, கோபுரங்களை கட்டி, கூடாரங்களை கட்டி கூடி வருகிற ஸ்தலத்தில் அந்த கட்டடங்கள், கோபுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காகவும் அல்லது கூடி வருகிற வைராகியத்தில் சபை பிரிவினைகளை ஏற்படுத்தி, என்னுடைய சபை, உன்னுடைய சபை, என் சபை பெரியது, உன் சபை சிறியது, என்னுடைய விசுவாசம் வேறு, உன்னுடைய விசுவாசம் வேறு என்று சொல்லி பிரிவினைகளையும் போட்டி பொறாமைகளையும் வெறுப்புத்தனங்களையும் இன்றைக்கு திருச்சபைகள் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களின் சபைகளில் எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை காணப்படுகிறதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அந்த நாளில் கூட இதே சூழ்நிலைகளில் பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் ஆராதனை மையமாக விளங்கியது. காலப்போக்கில் தேவாலயத்தை உயர்த்திய மக்கள் தேவனை மறந்தனர். அதனை விமர்சித்தவரை கொலை செய்யும் துணிந்தனர். எரேமியா இச்சிக்கலை எதிர்கொண்டார். எரேமியா 7 அதிகாரம் 2 15, 26, 4-9. இதே போன்று கிறிஸ்துவும் தமது ஊழிய நாட்களிலே இதே எரேமியாவின் வசனங்களை எடுத்து வாளாக அவர் வீசினார். எரேமியா 7 அதிகாரம் 11 வசனம், மத்தேயு 21 அதிகாரம் 13 வசனம். அவரையும் கொலை செய்ய துணிந்தனர். மார்க் 11:18. பின்பு ஸ்தேவானுக்கு எதிராக திரண்ட மக்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு எதிராக தூஷணம் சொன்னார் என குற்றம் சாட்டிய போது அப்போஸ்தலர் 6:13, ஏசாயா 66:1-2 வசனங்களை கொண்டு இந்த காரியத்தை இங்கு விளக்கம் கூறின ஸ்தேவானை, அவனை கொலை செய்து அவனை தீர்த்து கட்டிவிட்டார்கள். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 49-50. இவ்விதமாக அவனையும் விட்டு விடாமல் அவனையும் தீர்த்து விட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்ப்போம். அதேதான் இந்த நாட்களில் கூட எரேமியா, இயேசு கிறிஸ்து இந்த ஸ்தேவானை போன்ற வைராகியம் உள்ள தேவாலயத்தை அதற்கு தேவனை குறித்த வைராகியம், அதற்கு விரோதமாக இன்றைக்கும் இந்த சபை என்ற பெயரில், திருச்சபைகள் என்ற பெயரில் கூடி வருகிற அந்த கூடுகையில் கூடி வருகிற கூட்டங்கள் இன்றைக்கு வேறுபடுத்தி இடங்களுக்கும் சபைகளுக்கும் சபை பெயர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுகிற பயத்துக்கு விரோதமாக இன்று துணிகரமாக, அந்த நாட்களை விட இந்த நாட்களில் துணிகரமாக தீவிரமாக செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறது நாம் அறிகிறோம். அன்றைய எரேமியா எச்சரித்தது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எச்சரித்தது போல, ஸ்தேவான் எச்சரித்தது போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி எச்சரிப்பார்கள். ஆனால் அவர்களையும் குற்றப்படுத்தி அவர்களையும்
இன்றைக்கு அவர்களை எப்படி பழி வாங்கினார்களோ அதே பழி வாங்குவதற்காக அநேகர் இன்றைக்கு ஒரு இரத்த வெறியோடு சபைகளில் சபை வைராகியத்தை பாராட்டி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கும்போது மிகவும் பயங்கரமான அவல நிலை. கர்த்தருடைய ஆலயத்தில் திருச்சபையில் கர்த்தருடைய பிரசனத்தில் கூடி வரும்படியான இடத்திலே சாத்தானவனும் பிசாசனும் சபை வைராகியங்களும் பெயர் வைராகியங்களும் என்னுடைய பெயர்கள் எங்கள் சபை பெயர் உன்னுடைய சபை பெயர் நீ உன்னுடைய விசுவாசியாரை ஏன் விசுவாசியாரை என்று சொல்லி சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே அவன் இவ்விதமான தவறான அந்தகாரங்களை அவன் கொட்டி மக்களை வஞ்சித்து வருகின்ற நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக யாவரும் நாம் எச்சரிக்கையோடு இந்த செய்தியை கேட்டு நம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட செய்தி கேட்டு மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்லுகிறவர்களை கூட குற்றப்படுத்தி மோசக்காரர்கள் சபைகளிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜாக்கிரதையாக சீக்கிரத்தில் மெய்ப்பணியில் இருக்கிறார் ஆடுகளும் ஆகவே இன்றைக்கு வசித்துக் கொண்டிருக்கிற வஞ்சகர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் ஏசாயா தேவாலயத்துக்கு அதற்குரிய இடத்தில் தேவனுக்கு அவருக்கு உரிய இடத்தில் வழங்க அறிவுரை சாலமோனின் ஜெபத்தில் 2 இன்று ஒரு சபை பெயர்களும் கட்டிடங்களும் முதலில் குறித்து அதை முக்கியப்படுத்தி தேவனை மறக்கின்ற சூழ்நிலை இது மகா பெரிய மகிழ்வு என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே நாம் உணர்ந்து கர்த்தருடைய பயந்து அவருடைய நாமத்தினால கூடி வருகிற இடத்தை நாம் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த நோக்கத்தை பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தருக்கு பயன்படுத்த கர்த்தரை உண்மையாக கர்த்தரை முன்னிறுத்துகிற ஒரு அர்த்தம் நம் யாவருக்கும் கர்த்தர் தரும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பணியில சுவிசேஷ சார்பாக கர்த்தருடைய தாசன்